அருணாச்சலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் மிகுந்த சிவபக்தர். அவர் வீட்டில் ஒரே ஒரு பசு இருந்தது. அந்த பசுவின் பாலை அவர் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்வார். அந்த பசுவும் அவர் பக்திக்கும் எளிமையோடு இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு சுயநலவாத அரசன் இருந்தான். அவன் கூறினான், அந்த ஏழையிடம் உள்ள பசுவின் பாலை நம்முடைய கோவிலுக்கே கொண்டு வர வேண்டும். அந்த காரணத்தால் அரசன் தன் வீரர்களை அனுப்பி பசுவை பறித்துக் கொண்டு போனான். விவசாயி வேதனையில் நின்று கண்ணீர் விட்டான். அந்த இரவு சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி சொன்னார், ஏன் வருந்துகிறாய் என் பிள்ளையே? உன்னிடம் உள்ளதை முழுமையாக ஈடுபாட்டோடு எனக்கே அர்ப்பணித்தாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். மறுநாள் அரசன் கோவில் வாசலில் அந்த பசு தானாகவே உழன்று சென்று சிவலிங்கத்துக்கு நேராக பால் விட்டு வணங்கியது. அனைவரும் அதைக் காண அதிசயித்தனர். அப்போதே சிவபெருமான் அங்கே தோன்றி கூறினார், இவன் என்னை உண்மையோடு நேசித்தான். அவனது பக்தி எனக்கு போதுமானது. யாருடைய ஆஸ்தி முக்கியமல்ல, யாருடைய உண்மை நிலை முக்கியம். அரசன் தவம் புரிந்து விவசாயியிடம் மன்னிப்பு கேட்டான். பசுவும் விவசாயியோடும் திரும்பி சென்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.